ஆனால் இன்றைக்கி அம்மா பேசுவாங்கன்ட்டார். நான் பேசுகிறேம்மா அப்படின்னா, சரிப்பா நீ தான் 3 வாரம் பேசுகிறேன்னா பேசுப்பான்ட்டேன் நான். அல்லேலூயா. 3 வாரமாக செய்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். சரி செய்தி நீங்களே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் இன்றைக்கி அம்மா பேசுவாங்கன்ட்டார். சரி பரவாயில்ல, எல்லாம் நன்மைக்கு. ஆமேன். கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மைக்காகவே செய்வார். அல்லேலூயா. நம்முடைய வாக்குத்தத்தம் இது நம்ம கடந்த வாரம் பார்த்துட்டோம் இல்லையா, முதல் வாரத்தில். அதனால் கர்த்தர் விரும்புகிறதை கேள் என்று சொன்னார். அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் என்ன விரும்பினாலும் கர்த்தர் அதை உங்களுக்கு தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். எதை கேட்டாலும் தருவேன். அல்லேலூயா. எதை கேட்டாலும் தருவார். எதை கேட்டால் தருவார். மீனை கேட்டால் கொடுப்பார், அப்பத்தை கேட்டால் கொடுப்பார், பிள்ளையை கேட்டால் கொடுப்பார், எதை கேட்டாலும் கொடுப்பார். அல்லேலூயா. ஆமேன். அல்லேலூயா. பிள்ளை கேட்டது யாரு? யாரு? அன்னாள். கிடைச்சுதா? இறைச்சிக்காக ஆசைப்பட்டு கேட்டது யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் கேட்டாங்க. கிடைச்சுதா? கிடைச்சுதா அவங்களுக்கு? ஆமேன். அல்லேலூயா. நீங்கள் எதை கேட்டாலும் கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் இல்லை என்று சொல்லுகிறவர் அல்ல. வாசிப்போம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7வது வசனம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இதெல்லாமே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்படியெல்லாம் கேட்டால் கிடைக்கும் என்று சொல்லி நம்ம 2 காரியங்களை பார்த்து அதுக்கப்புறம் முடிக்கலாம். மத்தேயு 18:19 வசனம் வாசிங்க. அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாயிருக்கும் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. எப்படி கேட்டால் கர்த்தர் கொடுப்பாராம்? ஒருமனப்பட்டிருந்தால் கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. வீட்டில் 5 பேர் இருக்கிறோன்னா 5 பேருக்கும் ஒரு மனம் உண்டாகாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிந்தை இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணங்கள் இருக்கும். ஆனால் அதே வேளையில் அவர்கள் எல்லாரும் ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருப்பார்கள் என்றால் ஜபத்தில் உட்கார்ந்து ஒரே காரியத்துக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த காரியத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. ஆமேன். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் புறப்பட்டு வரும்பொழுது அவங்களுக்கு ஒரு மனம் இருந்துச்சா? ஒவ்வொருவருக்கும் ஒரு மனம் இருந்துச்சு, ஆனால் ஒரு மனம் இல்லை. எல்லாருக்குள்ள என்ன இருந்தது? மனங்கள் இருந்தது, ஆனால் இல்லை ஒரு மனம் இல்லை. முறுமுறுக்கிறவர்களாக இருந்தாங்க, தர்க்கிப்பவர்களாக இருந்தாங்க. எல்லாரும் என்ன பண்ணாங்க? மோசையை கல்லெறிய வேண்டும் என்று பார்த்தார்கள். ஆனால் கர்த்தர் மோசையோடு இருந்தார். அல்லேலூயா. மோசையின் மீது கர்த்தருடைய கரம் இருந்தது. மோசையின் மீது கர்த்தருடைய கண்கள் பதிக்கப்பட்டிருந்தது. ஆகினால் மோசே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவன் ஒரு வாட்டி கேட்டான், இவங்க பண்ணுற உபத்திரவத்தை பார்க்காம, இவர்களெல்லாம் நானா பெற்றேன், இவர்களை நான் கர்ப்பம் தரித்தேனா, இவர்களுக்கு ஏன் நான் வழக்காடணும் என்று சொல்லி அவன் ஆண்டவிடத்தில் முறையிடுகிறதை நாம் பார்க்கிறோம் இல்லையா? படிச்சிருக்கீங்களா அந்த வசனத்தை? என்ன சொல்கிறான்? இவர்களை நானா கர்ப்பம் தரித்து பெற்றேன், இவர்களுக்கு நான் ஏன் கஷ்டப்படணும்னு சொல்லி மோசே ஆண்டவர் இடத்துல கேட்குறான். இந்த சப்ஜெக்ட்லாம் நான் எழுதிட்டு வரல, கர்த்தர் கொடுக்குற வார்த்தை. அல்லேலூயா. அப்படி மோசே கேட்டான். ஆனாலும் கர்த்தர் மோசே என்று சொல்கிறார், ஏன்பா நீ புலம்புற? நீ புலம்பாத. கர்த்தருடைய கரம் குறுகி போகலை, கர்த்தர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல அழைக்கிற தெய்வம் அற்புதங்கள் செய்வார், அதிசயங்கள் செய்வார், மேன்மையான காரியங்களை செய்வார். ஐயா இவ்வளோ ஜனங்கள் ஐயா, புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம் பேர் ஐயா, அவர்களுக்கு எங்கேருந்தையா உங்களால் ஆகாரம் கொடுக்க முடியும்? எங்கேருந்து இறைச்சி கொடுக்க முடியும்? இது யாருடைய எண்ணம்? மனுஷனுடைய எண்ணம். ஆனால் கர்த்தர் கொடுக்க முடியும். நம்முடைய சிந்தைக்கு என்ன தெரியுமா? எங்கேருந்து கிடைக்க போகுது, நாம் ஜெபிச்சா கிடைக்குமா, வருமா என்றெல்லாம் நாம் சிந்திப்போம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார் வரும். கர்த்தர் சொல்கிறார் முடியும். கர்த்தர் சொல்கிறார் உருவாகும். இல்லாத இடத்திலே உருவாக்குகிறவன் நம்முடைய தேவன். இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல அழைக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஒன்றை உருவாக்க ஒருவரால் முடியும்னா அது நம்முடைய தேவனால தான். அல்லேலூயா. இது மனுஷரால் கூடாதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். வேதம் தான் சொல்லுது, மனுஷரால் கூடாது, ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். அப்பொழுது மோசே, இவங்களெல்லாம் நான் பெற்றெடுக்கல, இவங்களுக்காக நான் ஏன் கஷ்டப்படணும் என்று கேட்டான். கர்த்தர் சொல்கிறார், ஆண்டவரே இந்த ஜனங்க இறைச்சியை கேட்டு என்ன வற்புறுத்திக்கிட்டு இருக்காங்க, எங்கேருந்து கிடைக்கும் அப்பா? ஆண்டவர் சொன்னார், நீ போய் சொல்லு, இறைச்சி அவர்களுக்கு நாளைக்கு கிடைக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா.
நாளைக்கு கிடைக்கும். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவரே எப்படி ஆண்டவரே, ஒரு நாள் 2 நாள் அல்ல, 5 நாள் 20 நாள் அல்ல, 10 நாள் அல்ல, 20 நாள் அல்ல, ஒரு மாதம் முழுவதும் உட்கொள்ளக்கூடிய கறியை நான் அவர்களுக்கு கொடுப்பேன், இறைச்சியை கொடுப்பேன் என்று சொன்னார். ஆனால் அந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க, ஆண்டவர் சொன்னதை விசுவாசிக்கல. அப்போ மோசையே விசுவாசிக்கல. மோசை தான் அவளை பேர் நடத்திட்டு வரான், அவனுக்கு அந்த விசுவாசம் இல்லை. எப்படி கிடைக்கும்? வானத்தின் மதங்களை திறந்தா கிடைக்குமா? அதாவது சமுத்திரத்தின் மச்சங்களை எல்லாம் கொடுத்தால் கிடைக்குமா? இவ்வளோ ஆடுகள் மாடுகள் இருக்குது, இதெல்லாம் அடித்தால் கொடுக்க முடியுமா? ஒரு நாள் 2 நாள்னா கூட பரவாயில்ல ஆண்டவரே, நீங்கள் ஒரு மாதம் சொல்லுகிறீர்களே என்று கேட்டான். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னார், என் கை குறுகி போயிற்றோ, என்னால் செய்ய முடியாதோ என்று சொல்லி கர்த்தர் மோசையோடு கேட்டு கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. அது உண்டாயிற்றா இல்லையா? ஆமென் சொல்றேங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உண்டாக்கினார். 1 மாத அளவு அவங்க சாப்பிட கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்தார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இது முடியாது, இது கிடைக்காது என்று சொல்லாதீங்க. ஒரு மனதோடு நீங்கள் கேட்டீங்கன்னா அதை பெற்றுக்கொள்வீர்கள். பூமியிலே ஒரு மனதோடு எங்கே ஜெபிக்கிறார்களோ அங்கே கர்த்தர் அற்புதம் செய்வார். நீ ஒரு மனதோடு கேட்டால் கர்த்தர் உனக்கு ஒரு மனதோடு கேட்கிற அந்த ஜெபத்துக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. பூமியிலே ஒருமனப்படணும். 2 பேர் ஒருமனப்பட்டா போதும், கர்த்தர் அங்கே அக்கினியை வரவழைப்பார். அல்லேலூயா. அங்கே அற்புதத்தை நடப்பிப்பார். அல்லேலூயா. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லைங்க. நாம் ஒரு மனதோடு ஜெபித்தால், வேண்டிக் கொள்ள போது என்ன காரியம் என்று நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் அதை நமக்கு தருவார். அல்லேலூயா. வாசிங்க 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம். நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு என்ன நான் செய்ய வேண்டியது என்ன கேள். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த சப்ஜெக்ட் தெரியாதவங்க யாருன்னா இருக்கீங்களா? இந்த சப்ஜெக்ட் யாருக்காவது தெரியாதா? தெரியுமா தெரியாதா? தெரியுன்றவங்க கையை தூக்குங்க. அப்போ தெரியாதுன்றவங்க தான் நிறைய பேர் இருக்கீங்க. எலியா சுழல் காற்றில் எடுத்துக்கொள்ளப்பட போகிறான். அவன் எடுத்துக்கொள்ளப்படும் போது எலிசா என்ன எலிசா அவனை பின்தொடர்ந்து போய்கிட்டே இருக்கிறான். அந்த முதல் வசனத்திலிருந்து வாசிங்க, போடுங்க தம்பி. ஆ ஆ ஆ ஆ நான் உன்னை எடுத்து, எந்த வசனம் வாசிக்கிறீங்க சிஸ்டர்? 9வது வசனம் வாசிக்கிறீங்களோ? 8 வாசித்தீங்களோ? அதுக்கு முன்னாடி வாசிங்க சிஸ்டர். அவன் 3 முறை சொல்கிறான் பாருங்க. 3 முறை சொல்கிறான், நான் இங்கேருந்து நான் போகிறேன், நான் அக்கறை போயிட்டு வரேன், நீ இங்கேயே இரு என்று சொல்லுகிறான். அந்த வசனத்தை வாசிங்க. ஆ நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனை கொண்டு. அல்லேலூயா. அவன் சொல்கிறான், நீ எங்கே இரு, நான் கர்த்தர் பெத்தேல் வரைக்கும் வர சொல்கிறாரு, நான் போயிட்டு வரேன்ப்பா, ஆனால் நீ இங்கே தான் இருன்னு சொன்னார். நல்லா கவனிங்க. ஒரு காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்கு நிறைய இடைஞ்சல்கள் வரும், இடையூறுகள் வரும், போராட்டங்கள் வரும், நிந்தைகள் வரும், அவமானங்கள் வரும். ஆனால் அந்த காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் அந்த காரியத்திலே நின்று ஜெபிக்கணும். அதை விட்டுட்டு ஜெபித்தேன் அவ்வளோதான், கிடைக்காது. நான் அதை யோசித்தேங்க. ஜெபிச்சு சோர்ந்து போயிட்டேன். ஆண்டவரே, இனி எனக்கு ஜெபிக்க பலன் இல்லை, எனக்கு பலனே இல்லைப்பா என்று சொல்லக்கூடிய நிலைமையில் நானே தள்ளப்பட்டேன். அதுக்கப்புறம் ஆண்டவருடைய பாதத்தில் உணர்ந்து ஜெபித்தேன். இன்றைக்கி எத்தனை பேர் அந்த மாதிரி நிலைமையில் இருக்கீங்க? ஜெபித்து சோர்ந்து போன நிலையில் இருக்கிறவங்க யார்? கர்த்தர் சொல்கிறாரு, சோர்ந்து போகாதே. அல்லேலூயா. பெத்தேல் வரைக்கும் போயிட்டு வரேன் நீ இருன்னு சொன்னான். ஆனால் அவன் தான் சொல்லலை, நான் உன்னிட்டு போகிறத பற்றி நீ பேசக்கூடாதுன்னு சொன்னான். 2வது வாசிப்பா. ஆ எலிசாவே நீ இங்கே இரு. முதல்ல பெத்தேல் வரைக்கும் சொன்னான், இப்போ எங்கே சொல்கிறான்? எரிகோ வரைக்கும் போகணுன்றா. பாருங்கள், 2 முறை அவனோடு கூட பேசுகிறான். அவன் என்ன நினச்சலாம், சரி போயிட்டு வாங்கய்யா, நான் இங்கே தான் இருக்கேன்லாம். ஆனால் அவன் போன பிறகு இவன் இங்கே உட்கார்ந்துருப்பான். அவனை எடுத்துக்கொண்டால் என்ன பண்ணுவது? ஆகையினால் எலிசாவை விட்டு எலியா போகிறதுக்கு முன்னாக எலிசா என்ன செய்கிறான்? அவனை கூடவே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான். அல்லேலூயா. நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் எடுத்த ஜபத்திலே
ஜெபிக்கிற ஜெபத்தில் உறுதியாக இருக்கணும். அதை விட்டு வலது இடதுபுறம் சாயக்கூடாது. அல்லேலூயா. வலதுபுறம் இடதுபுறம் சாய்ஞ்சா என்ன பண்ணும்? அந்த பக்கம் இருக்கிற காரியம் இந்த பக்கம் காரியம் தான் உனக்கு வரும். நடுவில் நீ போயிட்டு இருக்க இந்த பிரயாணம் தடைப்பட்டு போகும். நீ ஜெபித்து கொண்டிருக்கிற ஜெபம் தடைப்பட்டு போகும். ஆகையினால் அந்த ஜெபம் தடைப்படாமல் இருக்கணும்னா நீ எந்த காரியத்தை குறித்து ஜெபிக்கிறாயோ அதில் ஒருவனை வேண்டும் உனக்கு. நான் பெற்றுக்கொள்வேன் என்ற நிச்சயம் வேணும் உனக்கு. நான் கர்த்தரிடத்தில் கேட்டேன், கர்த்தர் எனக்கு அதை கொடுப்பார் என்ற நிச்சயம் வேணும். ஆனால் கர்த்தரை விட்டு போகக்கூடாது. ஆண்டவரை விட அப்படியாக பிடித்து கொள்ள வேண்டும். மூன்றாவது யோர்தான் வரைக்கும் அனுப்புகிறாருப்பா, நான் போயிட்டு வரேன். அல்லேலூயா. ஒரே ஒரு காரியம், அவனை பின்பற்றி வரான். நீ போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுன்னு கேட்டான். உடனே கொடுத்துட்டானா? எலியா உடனே கொடுத்தாரா? என்ன செய்கிறாரு? இவன் விசுவாசம் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறது, இவன் என்னை பின்பற்றி வருகிறது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறான், என்னுடைய வார்த்தையில் அவன் எந்த அளவுக்கு உண்மையாய் நிலை நிற்கிறான் என்று பார்ப்பதற்காக ஒரு முறை சொல்கிறான் பெத்தேல் வரைக்கும் போயிட்டு வரேன், ரெண்டாவது சொல்கிறான் எரிகோ வரைக்கும் போகிறேன்றான், மூன்றாவது யோர்தான் வரைக்கும் போகிறான். 3 காரியங்களை சொல்லி அவனை எப்படியாகிலும் அவனுடைய விசுவாசத்தை குறித்து அவன் விசுவாசம் எப்படி நம்மை உண்மையாய் பற்றி கொண்டு இருக்கிறான் என்பதை அந்த எலியா அவன் எலிசாவை சோதித்து பார்க்கிறான். அவனுடைய வார்த்தைகளுக்கெல்லாம் அவன் ஒரு நாளும் சோர்ந்து போகலை. அவன் என்ன செய்கிறான்? நீ எங்கே போனாலும் நான் வருவேன். ஹல்லேலூயா. எங்கே போனாலும் வருவேன். பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் ஓடி வருவேன். பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் உண்மை பின்தொடர்வேன். நான் விரும்பினதை நான் அடையும் வரைக்கும் உண்மை பின்தொடர்வேன். நான் விரும்பினதை எனக்கு கர்த்தர் கொடுக்க வரைக்கும் நான் ஜெபித்து கொண்டே இருப்பேன். நான் நின்ற காரியத்தில் தான் நிற்பேன். அதை விட்டு வலது இடது பரம் சாய மாட்டேன் என்று சொல்லி அவன் உறுதியாக இருந்தான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் தடைப்பட்டிருக்கிறதா? தடையை பார்த்து பயப்படாதீங்க. அந்த தடை வருதுன்னா ஆசீர்வாதம் பக்கத்தில் வந்துருச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. தடை இல்லைன்னா அது சீக்கிரம் கிடைக்காதுங்க. தடை வருதா? உங்களுடைய ஜபத்துக்கு தடை வருதா? நீங்கள் கேட்குற காரியம் தடைப்பட்டு கொண்டிருக்கிறதா? அது பக்கத்தில் நெருங்கிச்சு உங்களை. ஆகினால் தான் இந்த தடை வருது. ஏன்? பிசாசு என்ன பண்ணுறான்? அந்த தடையை பார்த்து நீ சோர்ந்து போய் நீ கேட்கிறத விட்டு விடவா என்று நினைக்கிறான். நீ விட்டு விடாத, தொடர்ந்து போராடு, தொடர்ந்து போராடி கொண்டே இரு, தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இரு. கர்த்தர் நிச்சயம் பதிலை கொடுப்பார். அல்லேலூயா. அடுத்த வசனம் 7. பிரிந்தது உலர்ந்த தரையிலே. அல்லேலூயா. இந்த உறைந்த அந்த உலர்ந்த தரையில் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்தாங்க. மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், மோசே நீ ஏன்ப்பா என்கிட்ட முறையிடுற? உன் கையில் என்ன இருக்குன்னு கேட்டார். என் கையில் கோல் இருக்குது. நீ அந்த சமுத்திரத்தை பார்த்து நீட்டி என்று சொன்னார். நீட்டின உடனே என்ன ஆச்சு? சமுத்திரம் பிளந்தது. அல்லேலூயா. உன் கையில் கர்த்தர் ஜெபம் என்னும் கோலை கொடுத்திருக்கிறார், விசுவாசம் என்னும் கோலை கொடுத்திருக்கிறார், அற்புதங்கள் செய்யக்கூடிய வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார், வார்த்தைகளினாலே உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த வார்த்தை உனக்குள்ளே கிரியை செய்யல. அது எப்படி இருக்கு தெரியுமா? எங்கேயோ போட்டு வச்சது போல போட்டிருக்கிறது. நீ அதை எடுத்து உபயோகப்படுத்தல. ஆண்டவர் சொன்னார், நீ ஏன் இந்த ஜனங்கள் கிட்ட போராடிக்கிட்டு இருக்கிற? உன் கையில் என்ன இருக்கு? அதை எடுத்து நீட்டு. இதை பார்த்து பயப்படாத. யோர்தானை பார்த்து பயப்படாத. செங்கடலை பார்த்து பயப்படாத. காரியங்களை பார்த்து பயப்படாத. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இங்கேயும் அவன் 2 பேருமே சால்வை எடுத்து முறுக்கி அடித்த போது தண்ணீர் பிரிந்தது. வெட்டாந்தரையிலே நடந்தார்கள். அல்லேலூயா. அதை பார்த்து கொண்டிருந்தது எலியாவுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை எலிசாவுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ தான் எலியா பாயிண்ட்டுக்கே வருகிறான். முதல்லலாம் என்ன பண்ணா? இவனுடைய விசுவாசத்தை சோதித்தான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீ கேட்டது உடனே கிடைச்சிட்டா நீ ஆண்டவரை மறுதளிச்சு போயிடுவேன். கேட்டு 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 பெற்றுக்கொண்டால்தான் அதனுடைய அற்புதம், அதனுடைய மேன்மை உனக்கு தெரியும். எந்த பொருளையும் நீ கஷ்டப்பட்டு வாங்கினா அந்த பொருளை கொண்டு போய் எங்கே வைப்ப? செல்ஃபில் வைப்ப, இல்லைன்னா பீரோவில் வைப்ப. ஆனால் கஷ்டப்படாமல் வந்துச்சுன்னா அதனுடைய மகிமையும் தெரியாது, அந்த மேன்மையும் தெரியாது. அங்கே எங்கே கிடக்கும் தெரியுமா? குப்பை கூடையில் கிடக்கும். அனைவருடைய வாழ்க்கை அப்படி தான் குப்பை கூடையில் போட்டு வச்ச போல் இருக்குது. அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ பெற்ற ரட்சிப்பு எங்கே இருக்கிறது? நீ ஆண்டவர் இடத்துல பெற்ற விலையேற பெற்ற ரட்சிப்பை நீ எந்த இடத்துல போட்டு வச்சிருக்கிற?
நீ ஆண்டவர் இடத்துலேருந்து பெற்ற அந்த கிருபையை நீ எங்கே போட்டு வச்சிருக்கிற? ஆண்டவர் இடத்துலேருந்து பெற்ற அந்த 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 ஆவிக்குரிய வரங்களை நீ எந்த இடத்துல போட்டிருக்கிற? கடந்த வாரம் பேசினார் பாஸ்டர். 4 தாளந்த வாங்கி 5 தாளந்தை வாங்கினவன் வேறு 5 தாளந்தை சம்பாதித்தான். 2 தாளந்தை வாங்கினவன் வேறு 2 தாளந்தை சம்பாதித்தான். 1 தாளந்தை வாங்கினவன் புதைத்து போட்டான். உங்கள் நிலை என்னவா இருக்கிறது? நீங்கள் என்ன எதை வச்சு ஆண்டவர் இடத்துல உபயோகப்படுத்துறீங்க? உங்கள் தாளந்தை உபயோகப்படுத்துறீங்களா இல்லை புதைத்து போட்டிருக்கீங்களா? யோசித்து பாருங்கள். நீங்கள் உபயோகப்படுத்தினால் கர்த்தர் சொல்வார், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அதையே நம்ம புதைத்து போட்டா என்ன பண்ணுவோம்? சோம்பேறியும் அவனை பொல்லாதவன்மாகி நீ அழுகையும் பற்கடிப்புள்ள இடத்துக்கு போன்னு சொல்லுவார். அந்த வார்த்தை வேணுமா? என் உள்ளே பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாருங்கள் என்ற சத்தம் வேணுமா? உங்கள் விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உங்கள் கிரியை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நீங்கள் எந்த விதத்தில் நிற்கிறீங்க? பூமியிலே ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். இந்த மனுஷன் ஒருத்தந்தான், ஆனால் ஒரு மனதோடு பின்பற்றினான். அல்லேலூயா. பெற்றுக்கொள்ளும்படியாய் பின்பற்றினான். அவன்கிட்ட இருந்த ஆசீர்வாதம் எனக்கு ரெட்டிப்பாய் வேணும், அதை நான் பெற்றுக்கொள்ளுவேன், அவன் என்னை எங்கே விட்டு போக முடியாது என்று பெற்றுக்கொள்ளும்படியாய் உறுதியாய் நின்றான். கர்த்தர் அவன் உறுதியை பார்த்து தான் அந்த எலியா சொல்லுகிறார், அரிதான காரியத்தை கேட்டாய். என்ன சொல்கிறான்? வாசிங்க அந்த வசனத்தை. அல்லேலூயா. எப்படி கேட்குறான்? உம்மிடத்தில் இருக்கிற அந்த ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் வேணும். இந்த எலியா செய்த எல்லா அற்புதங்களையும் பார்த்தது இந்த எலிசா. ஆகையினால் இந்த எலிசா கேட்குறான், உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் வேணும் என்று சொல்லி. இன்றைக்கி எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க, ஆண்டவரே எனக்கு நல்ல பாடல் வரத்தை கொடுத்துருக்கீங்க, ஜெபிக்கிற வரத்தை கொடுத்துருக்கீங்க, இதே அப்படியே எனக்கு ரெட்டிப்பாய் கொடுங்கன்னு சொல்லி நம்ம எத்தனை பேர் கேட்டிருக்கிறோம்? கொடுத்த தாளந்தையும் நம்ம பயன்படுத்தலையே, அப்புறம் ரெட்டிப்பான தாளந்து எங்கேருந்து வரும்? யோசித்து பாருங்கள். கர்த்தர் கொடுத்த தாளந்தை பிரயோஜனப்படுத்தணுங்க. ஆண்டவர் கொடுத்த தாளந்து ஒவ்வொன்றும் விலையேற பெற்றது. இந்த ஊழியக்காரனை மட்டும் ஆண்டவர் கேட்கல, நம்ம கையிலையும் கொடுத்துருக்காரு. வரும்போது நம்மையும் கேட்பார். அது தெரியுமா உங்களுக்கு? உங்கள்கிட்ட இத்தனை தாளந்து கொடுத்தேன், நீ என்ன பண்ண? வீட்டில் சமையல் பண்ண ஆண்டவரே, என் பிள்ளைகளை பார்த்த ஆண்டவரே, குடும்பத்தை நடத்தின ஆண்டவரே, வேலைக்கு ஓடின ஆண்டவரே, இதை சொல்லுவோமா? நீ கொடுத்த தாளந்துகளை நான் 4 மடங்காய் உபயோகப்படுத்தி 4 மடங்கு ஆக்கியிருக்கேன், இதோ நீர் வரும்போது உங்களுடைய கரத்தில் கொடுக்குறேன். நாம் அப்படி கொடுப்போமா? யோசித்து பாருங்கள். நம்முடைய தாளந்து எப்படி இருக்கிறது? நம்ம எங்கே வச்சுருக்கிறோம்? தாளந்தை உபயோகப்படுத்துகிறோமா? யோசித்து பாருங்கள். இந்த எலியாவை பின்பற்றி வந்த எலிசாவுக்கு கர்த்தர் இரட்டிப்பான வரங்களை கொடுத்தார். வாசிங்க அடுத்தது. அரிதான காரியத்தை கேட்டாய், அல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கணும்னா ஒரு நிபந்தனை இருக்கிறது. ஒரு நிபந்தனை இல்லாமல் எந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 14 வசனங்கள் தான் ஆசீர்வாதமான. 55 வசனங்களுக்கு மேலே என்ன பண்ணது? சாபமான காரியங்கள். ஏன் சாபத்தை கொடுக்கணும் ஆண்டவர்? இதை செய்தால் இது நடக்காது, இதை செய்தால் இது உனக்கு கிடைக்கும், இதை என்னை பின்பற்றி வந்தால் அது உனக்கு செய்வேன் அப்படின்னா ஒரு நிபந்தனையோடு தான் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நிபந்தனை இல்லாமல் எந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறதில்ல. அப்படியானால் இங்கே சொல்லுகிறான், ஒரு நிபந்தனை சொல்லுகிறான், நீ நான் கடந்து போகும்போது என்னை பார்த்தால் உனக்கு கிடைக்கும், பார்க்காவிட்டால் கிடைக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் காலையில் ஆண்டவரை பார்க்குறீங்க? ஆண்டவரை பார்க்குறவங்க எத்தனை பேர்? பூமியில் சொருகிட்டு படுத்து கிடக்கிறவங்க எத்தனை பேர்? இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் நேரம் கை முடக்கி கொண்டு படுத்துருக்கட்டும்னு படுத்திருக்கீங்களா? அதிகாலையில் எழுந்து ஆண்டவரை பார்க்கிறீங்களா? அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பார்க்கிறவர்கள் கர்த்தரை கண்டடைவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை பார்த்தால் உனக்கு கிடைக்கும், நான் போகிறதை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும். அப்படியானால் உனக்கு ஆசீர்வாதம் வேணும்னா ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கணும். காலையில் எழுந்து எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி நீ ஆண்டவரை பார்த்தா கிடைக்கும். சங்கீதக்காரன் சொல்ற 37ஆம் சங்கீதத்தில், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. உன் முகம் வெட்கப்படாமல் இருக்கணுமா? நீ கேட்டது பெற்றுக்கொள்ளணுமா? உன் ஆசீர்வாதம் வந்து சேரணுமா? நீ ஆண்டவரிடத்தில் கேட்டது உடனே உனக்கு கிடைக்கணுமா? அப்படியானால் தேவனை நோக்கிப்பார், அவரை பார்த்தால் கிடைக்கும். இந்த எலியா அப்படி தான் சொல்கிறான், நான் போகிறத நீ கண்டால் உனக்கு கிடைக்கும்.
என்னிடத்துல கேட்டது அரிதான காரியம்தான், லேசான காரியம்தான். நீங்கள் கேட்குறது எல்லாமே லேசான காரியம் தான். ஆண்டவர் இடத்துல என்ன கேட்பீங்க? கடன் அடைக்கணும் ஆண்டவரே, என் கடன் அடைக்கணும், என் குடும்ப ஆசீர்வாதமாக இருக்கணும், என் மகளுக்கு இது நடக்கணும், என் மகனுக்கு இது நடக்கணும், என் வீட்டுக்காரர் இப்படி இருக்கணும், என் பிள்ளைகளெல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும். இதைத்தானே கேட்பீங்க. இதெல்லாம் ஆண்டவருக்கு ஒரு கடினமான காரியமா? இதெல்லாம் அரிதான காரியம். ஆண்டவர் சொல்லுகிறார், எலியா சொல்லுகிறான், நீ கேட்கறது அரிதான காரியம். அப்படியானால் நீங்கள் கேட்கறது ரொம்ப லேசான காரியம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், என்னை கண்டால் உனக்கு கிடைக்கும், என்னை பார்த்தால் உனக்கு கிடைக்கும், என் கல்வாரியை பார்த்து கேட்டால் உனக்கு கிடைக்கும், என் காயப்பட்ட கரங்களை பார்த்து கேட்டால் உனக்கு கிடைக்கும். கல்வாரி சிலுவையில் நான் சிந்தின ரத்தம், உனக்காக சிந்தப்பட்ட ரத்தம் உனக்காக வந்து கொண்டே இருக்கிறது. நீ என்னை பார்த்தால் கண்டடைவாய். அவரை நோக்கி கூப்பிடணுங்க. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையில் அவர் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம் இதுதான். ஆனால் நாம் கண்டடைகிறோமா? இல்லையே. எத்தனை வேலைகள் நமக்கு, எத்தனை காரியங்கள், அதெல்லாம் தான் நமக்கு முக்கியம். ஆண்டவர் முக்கியமே இல்லை. வீணான மனுஷனே, நீ ஓடிக்கொண்டிருக்கிற வழி சரிதானான்னு பாரு. நீ எங்கே நின்றுக்கிட்டு இருக்கிற, எந்த இடத்துல இருக்கிற? கர்த்தர் உன்னை ஆராய்ந்து அறிகிறவராக இருக்கிறார். நீ நினச்சிக்கிட்டு இருக்கலாம் கர்த்தருடைய கண்கள் எங்கே பார்க்கலன்னு. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கே சுற்றி உலாவி கொண்டிருக்கிறதே, உன்னை பார்த்து கொண்டு தான் இருக்கிறது. நீ செய்கிற காரியம் ஆண்டவருக்கு தெரியாதுன்னு நினைக்காத, தெரியும். ஒரு நாள் அதற்கான பிரதிபலன் வரும். நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, தீமை செய்தால் பாவம் உன் வாசற்படியிலே படுத்திருக்கும். நன்மை செய்ய பழகுங்கள். அல்லேலூயா. இவன் சொல்கிறான், எலியா என்னை நோக்கி பார்த்து கொண்டே இருந்தால் அது உனக்கு கிடைக்கும். பார்த்தானா எலிசா? பார்த்தான். அவன் பார்க்கக்கூடாதபடி அக்கினி ரதங்கள் வந்தபோது அப்படியே தூசும் புகை காடுங்களாய் வந்தது. ஆனால் அதை கூட அவன் பொருட்படுத்தலை. நான் அவரை பார்த்தா தானே எனக்கு கிடைக்கும், நான் அவரை பார்த்தா தானே எனக்கு கிடைக்கும், அவரை பார்க்கலன்னா எனக்கு கிடைக்காதே. அதே ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே இருந்துச்சு. அதனால் அவரையே பார்த்து கொண்டிருந்தான். அவர் பார்த்து கொண்டிருந்தபடினால் கர்த்தருடைய வல்லமை அவன் கேட்டது போல இரட்டிப்பாய் கிடைத்தது. அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு இரட்டிப்பான வல்லமையை கர்த்தர் கொடுக்க போகிறார், இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். நீ கேட்கறது ஒன்று தான், ஆனால் கர்த்தர் இரட்டிப்பாய் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. நேற்றுக்கு ஒரு அம்மா சாட்சி சொல்லிச்சு, ஆண்டவர் இடத்துல நான் ஒரு குழந்தைக்காக ஜெபித்தேன், கர்த்தர் ட்ரிபிள் மடங்கான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். 3 குழந்தைகளாய் கர்த்தர் உருவாக்கி வைத்திருக்கார். எத்தனை ஆசீர்வாதம் பாருங்க. தேவனிடத்தில் கேட்டதை கர்த்தர் அமுக்கி குலுக்கி மடியிலே சரிந்து விழும்படியாய் கொட்டுகிற தேவன். குறையா கிள்ளி 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 கொடுக்கிற தேவன் அல்ல, அள்ளி ஆசீர்வதிக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். அப்படியானால் அவரை நோக்கி பாருங்க. காலையும் மாலை எவ்வேளையும் அவரை நோக்கி பாருங்க. அப்படி நோக்கி பார்த்தால் கிடைக்கும். ஒருமனப்பட்டு கேட்டால் கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்தில் எதை கேட்டாலும் அதை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. மத்தேயு 21:22 வாசிங்க. அல்லேலூயா. எலியா பெற்றுக்கொண்டானா? எலிசா ரெட்டிப்பான வரங்களை பெற்றுக்கொண்டானா? அதை அப்பவே உபயோகப்படுத்தினான். எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி அவர் மேலிருந்து விழுந்த அந்த சால்வையை முறுக்கி தண்ணீரை அவனும் அடித்தான். எலியா அடித்தார்ல, அதே போல் எலிசா அடித்தான். அப்போ தண்ணி என்ன பண்ணிச்சு? அப்படியே நின்றுச்சா? என்ன பண்ணுதுமா? 2 பிளந்து. எப்படி பிளந்தது? விசுவாசம். நோக்கி பார்த்ததுனால கிடைச்சது. அவனுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆண்டவரால் முடியும்னா உங்களுக்கும் கொடுக்க முடியும். வாசிங்க மத்தேயு 21:22. விசுவாசம் உள்ளவர்களா? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் எதை கேட்டாலும் கிடைக்காது. விசுவாசத்தோடு ஆண்டவர் சொன்னார், இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போனா அந்த மலை போகுமா. அதுக்காக மலையை பார்த்து ஒரு மனுஷன் சொல்லிக்கிட்டே இருந்தா, நான் எப்போ பார்த்தாலும் ஆண்டவரே மலையை பார்த்து சொல்ல சொன்னீங்களே. மலை என்ன? மலை போல துன்பங்கள், மலை போல கஷ்டங்கள், மலை போல இருக்கிற பிரச்சனைகள், இவைகளை பார்த்து சொல்லுங்க. பிரச்சனையே உன்னை காட்டிலும் பெரியவர் என்னோடு இருக்கிறார், நீ பெயர்ந்து போ என்று சொன்னால் அந்த பிரச்சனை ஓடும். கவலை உன்னை பார்த்து எப்போ நான் தான் பெரியவன் சொல்லிட்டு இருக்குதா? நீ பார்த்து சொல், உன்னை காட்டிலும் பெரியவர் என்னோடு இருக்கிறார். அவர் என்னோடு இருக்கும்போது இந்த கவலை என்னை ஒன்றும் செய்ய முடியாது. நீ சொல்லி பாருங்க, கவலை உங்களை ஒன்று செய்யாது. பூமியிலே நாம் ஆண்டவர் முதல்ல ஒருமனப்படணும். 2வது விசுவாசம் உள்ளவர்களாக கேட்கணும். விசுவாசம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து படகுல போய்கிட்டு இருந்தார்.
படகுல போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த சம்பவம் தெரியும். அவர் என்ன பண்ணார், பின்னணியில் என்ன பண்ணார், தூங்கிட்டு இருந்தார். அப்போ என்ன பண்ணாங்க, அந்த சீசர்கள் எல்லாம் கடல் கொந்தளிக்குது, காற்று அதிகமாக வீசுது, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோமே உமக்கு கவலை இல்லையா என்று கேட்டாங்க. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணார்மா, என்ன பண்ணார், கடலே நீ கொந்தளி, காற்றே இன்னும் பலமாக வீசுன்னு சொன்னாரா? என்ன எழுந்து என்ன சொன்னார்? விசுவாசிகளாகி நம்மளை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார், அற்ப விசுவாசிகளே. என்ன சொன்னார்? அற்ப விசுவாசிகள். அப்படின்னா என்ன? நம்முடைய விசுவாசம் அற்பமானது, ஒன்றுக்குமே உதவாத ஒரு விசுவாசம். ஆனால் அப்படி அல்ல, நான் விசுவாசிக்கிறேன் பெற்றுக்கொள்வேன், நான் விசுவாசிக்கிறேன் ஆகையால் பேசுகிறேன், நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் எனக்கு செய்வார். அந்த விசுவாசம்தான். உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உங்களுடைய விசுவாசம் தான் பிசாசை ஜெயிக்கும். உங்களுடைய விசுவாசம் தான் சத்துருவை மடங்கடித்து போடும். உங்களுடைய விசுவாசம் தான் வருகிற எல்லா காரியத்தையும் ஜெயிக்கும். அதனால் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்க. விசுவாசத்தோடு நீங்கள் எதை கேட்டாலும் கர்த்தர் அதை தருவார். அல்லேலூயா. விசுவாசத்தோடு கேளுங்க, நம்பிக்கையோடு கேளுங்க, கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் 14:13-14 ஒருத்தர் வாசிங்க, நான் முடிச்சிடுறேன். யோவான் 14:13. ஆ ஆ ஆ ஆ அல்லேலூயா. என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். என் நாமத்தினால எதை கேட்டாலும் செய்வேன். அது எப்படி கேட்கணும்? விசுவாசத்தோடு கேட்கணும். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நீ விரும்புகிறத கேள். அப்போ நீங்கள் விரும்புகிறத ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது எப்படி கேட்கணுமா? விசுவாசத்தோடு கேட்கணும். உண்மை உள்ள ஒரு மனதோடு கூட கேட்கணும். அப்படி கேட்டால் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன். எப்படி கேட்கணும்? ஒரு மனதோடு கேட்கணும், விசுவாசத்தோடு கேட்கணும், உறுதியாக கேட்கணும், அவரை பார்த்து கேட்கணும். அப்போ கர்த்தர் நமக்கு நாம் கேட்கிறவைகள்லாம் செய்வார். கேளாததையும் கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. இது எல்லாமே கேள் என்ற காரியங்கள் தான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 15:7 வாசிங்கப்பா. 15ஆம் அதிகாரம் யோவான் 15:7. என் வார்த்தை உங்களிலே நிலைத்திருக்கணும். நீங்கள் என்னில் இருக்கணும், என் வார்த்தை உங்களில் இருக்கணும். எத்தனை பேர் இயேசுவோடு கூட இருக்கிறீங்க? சும்மா சொல்லக்கூடாதுங்க. இயேசுவோடு இருக்கிறோமா? உலக காரியத்தோடு இருக்கிறோமா? உலகம் 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 உலகன்னு ஓடிக்கிட்டே இருக்கிறோமா? இயேசுவோடு இருக்கிற காரியம் கொஞ்சம் தான், ஆனால் உலகத்தோடு ஓடுகிற காரியம் நிறைய. நம்மை குறித்து நாமே நிதானிக்கணும். ஆண்டவர் அதான் சொன்னார், நம்மை நாமே நிதானித்தறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நிதானிக்கணும். நான் எந்த இடத்துல இருக்கிறேன்? உண்மையாகவே நான் இயேசுவை பார்த்து தான் ஓடுறேன்னா? என் விசுவாசம் உண்மை உள்ளதாக இருக்குதா? முழு மனதோடு நான் அவரை தேடுறேன்னா என்று நாமே யோசித்து பார்க்கணும். காலையிலேருந்து நான் அவரை பார்க்குறேன்னா, அவர் போகிற இடத்தெல்லாம் நான் தேடுறேன்னா, என்ன செய்கிறேன்னு நாமே நிதானிக்கணும். அப்படி பாருங்களேன். கொஞ்சம் தயவு செய்து இன்றைக்கி ராத்திரிலேருந்து காலை வரைக்கும் நாம் செய்த காரியங்களை கொஞ்சம் பின் திரும்பி பாருங்கள். அதில் உலகம், வீடு, அது இது இதெல்லாம் நிறைஞ்சிருக்கும். ஆனால் கர்த்தரை தேடுறது மட்டும் கொஞ்சம் தான் இருக்கும். ஒரு அரை மணி நேரம் ஜெபிக்க மாட்டோம், 5 நிமிஷம் போதும், ஒரு வசனம் போதும். ஒரு அதிகாரம் வாசிக்கிறது இல்லை, ஒரு வசனம் படித்தா போதுங்க. காலையில் ஆஃபீஸ் போகிறோமா, அப்போ இந்த காலண்டரில் இருக்கிற வசனத்தை பார்த்துட்டு போனால் போதும். அது இல்லையா, வாக்குதத்தம் சொன்னாங்களா, அந்த வாக்குதத்தத்தை சொன்னால் போதும். இப்படி நினைக்கிற நமக்கு நாம் எந்த அளவு அளக்கிறோமோ அந்த அளவு தான் நமக்கு கிடைக்கும். அப்படி தானே? நீங்கள் ஆண்டவரை அதிகமாக தேடினா ஆண்டவரும் உங்களுக்கு அதிகமான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆண்டவரை தேடாமல் உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் தேடிக்கிட்டு இருந்தா அதன்படி தான் நம்ம ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆகையினால் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். அல்லேலூயா. கர்த்தரை தேடுறதுக்கு ஒரு மனதோடு இருங்க, கர்த்தரை தேடுறதுக்கு விசுவாசம் உள்ளவராக இருங்க. அப்போ நீங்கள் எதை கேட்டாலும் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அவரை தேடி நாடி ஓடி வருவர்களுக்கு அவர் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறதில்ல. 16ஆம் அதிகாரம் 23-24 வாசிங்க. யோவான். அவ்வளோதான், முடிச்சிடுறேன். அல்லேலூயா. என் நாமத்தினாலே பிதாவின் இடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. பிதாவை கேட்டுக்கொள் என் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் பிதாவின் இடத்தில் எதை வேண்டுகிறீர்களோ அதை நிச்சயம் உங்களுக்கு தருவார்.
கர்த்தர் இந்த மாதத்தில் சொல்லியிருக்கிறார், நீ விரும்புகிறதை கேள். அன்பு மகனே, நீ என்ன விரும்புகிறாய்? அன்பு சகோதரனே, நீங்கள் என்ன காரியத்தை விரும்புகிறீங்க? கர்த்தரிடத்தில் கேளுங்க. சாலமோன் கேட்டான், அவனுக்கு கிடைத்தது. எலிசா கேட்டான், அவனுக்கு கிடைத்தது. யோவான் தீர்க்கதரிசி சொல்லுகிறான், மத்தேயு சொல்லுகிறான், முழு மனதோடு என்னை தேடு கிடைக்கும்னு சொல்கிறான். விசுவாசத்தோடு என்னை தேடு கிடைக்கும்னு சொல்கிறான். யோவான் சொல்லுகிறான், என் நாமத்தினால பிதாவை வேண்டிக் கொள்ளுங்க, அதை நான் உங்களுக்கு தருவேன். அல்லேலூயா. எதை கேட்டாலும் கர்த்தர் தருவார். இந்த மாதத்தில் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. நீங்கள் பெற்றுக்கொள்ளனா அதுக்கு நான் இல்லைங்க, நீங்கள் தான் காரணம். அதனால் பெற்றுக்கொள்ளும்படியாக ஓடுங்க, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்க, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தரை பாருங்க. கர்த்தர் இந்த மாதத்தில் வாக்குத்தத்தத்தை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு ஒரு சாட்சி. கடந்த நாளில் இந்த கரண்ட் பில் கட்டணும், எனக்கு என்ன பண்ணேன்னு தெரியல. ஆனாலும் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்தேன். கர்த்தர் ஒரு மகன் என் பேங்க்கில் எனக்கு 20,000 ரூபாய் போட்டு, அப்பா பேங்க்கில் என்னை கேட்டாங்க, எதுலம்மா போனேன்? எனக்கு இந்த கூகுள் பே எல்லாம் கிடையாது, அதனால் நீங்கள் பாஸ்டருக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கண்ணே. அதுலேயே 20,000 ரூபாய் இந்த மாதத்துக்குரிய சிறிய சீடு. அவர் என்ன சொன்னார்? ஒரு விதையை நான் விதைக்கிறேம்மா இந்த மாதத்துக்காக என்று சொல்லி ஒரு சிறிய சீடை விதைக்கிறேன் என்று கரண்ட் பில் கட்டுவதற்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. என் தேவன் பெரியவர். அவரை நம்ம கூப்பிட்டா அவர் நமக்கு உதவி செய்வார், கேட்காமலே கொடுப்பார். அன்பு மகள் சொன்னது போல எனக்கும் ஒரு அற்புதத்தை செய்தார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்.